நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். இந்த வீடியோ இந்த இரவு நேரம் 10 மணி 10 நிமிஷம் ஆக போகுது. பேசக்கூடாதுன்னு தான் பார்த்தேன், இருந்தாலும் பேச வேண்டியிருக்கு. நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்து ஒரு 10-15 நாள் ஆகுது. நாட்டில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு அது இதுன்னு பலவிதமான செயல்கள் நடந்துக்கிட்டு இருக்கதா மக்கள் சொல்கிறாங்க. முன்னால் உள்ள ஆட்சியில இந்த மாதிரி இருந்துச்சு, இப்பவும் இருந்துச்சு, அப்போ இந்த ஆட்சியில் மாற்றம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. மாற்றம் என்பது ஆட்சியில் மட்டும் இருக்கக்கூடியது அல்ல. மாற்றம் என்பது உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்களை வளர்க்குறதுனா நல்ல கட்டுக்கோப்பாக நல்ல பிள்ளைங்களா பெற்றோர்கள் வளர்க்கணும். நம்ம நாட்டில் இப்போ அந்த மாதிரி இருக்கிறதா இல்லை. நம்ம ஸ்டேட்லன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே உலகம் ஃபுல்லாகவே ஒரு மோசமான கலாச்சார சீரழிவுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கங்கே கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லா பக்கம் நடக்குது. இது அந்த ஆட்சி இந்த ஆட்சி, பிஜேபி ஆட்சியில், காங்கிரஸ் ஆட்சியில், தவாக ஆட்சியில், டிஎம்கே ஆட்சியில், எல்லா ஆட்சியிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை சரியான முறையில் வளர்க்கிறது கிடையாது. இது நம்ம யாரு அவரை குறை சொல்லவோ இவரை குறை சொல்லவோ யாரையுமே சொல்லக்கூடாது. காரணம் இப்போ அங்கங்க தப்பு நடக்குது. தப்பு நடந்துகிட்டு இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் போலீஸ் நிக்க முடியுமா? இல்ல நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் நிக்க முடியுமா? இல்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நிக்க முடியுமா? ராகுல் காந்தி அவர்கள் நிக்க முடியுமா? நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நிக்க முடியுமா? யாருமே நிக்க முடியாது. எல்லா இடத்துலையும் இவங்க நிக்க முடியும். ஸோ நம்ம செல்ஃப் கட்டுப்பாடோட சுய ஒழுக்கத்தோட நாம தான் நடந்துக்கிடணும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்து ஒழுங்கான முறையில் வளர்க்க கற்றுக் கொடுக்கணும். அது இல்லாமல் நம்ம ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நாடுல இந்த கலாச்சார சீரழிவுகளால குழந்தைகள் ரொம்ப கேவலமா மோசமா ஆகி சிக்கி சின்ன பின்னமா ஆயிருவாங்க. இதுக்கு நம்ம யாரையுமே குறை சொல்லக்கூடாது. அங்கங்க இந்த போதை வாஸ்துகள் இருக்கு. கவர்மெண்ட் அதை கொஞ்சம் சீக்கிரமா அந்த போதை வாஸ்துகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இளைஞர்களை கொஞ்சம் நல்ல வழிபடுத்துறதுக்கான சில நெறிமுறைகளை கவர்மெண்ட் செய்யணும். மெயினா நம்மளை மாதிரி தாய் தகப்பன்கள் பெற்றோர்கள் நம்ம குழந்தைகளை நல்லா வளர்க்கணும். எல்லா மனிதர்களும் சுய ஒழுக்கத்தோடு இருக்கணும். அடுத்தவர்களை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காம நாம நம்ம பிள்ளைங்களை ஒழுக்கா வளர்க்கணும். நாம சுய கட்டுப்பாட்டோட ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்கிடுறேன். ஏதோ இந்த தூங்க போற நேரத்தில் சொல்லணும்னு தோணுச்சு. யாரு என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பேசிக்கோங்க. வாழ்க வளம்.